வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி ஆல் நோட்ஸ் அப்படிங்கிற சேனல். நம்ம இந்த வீடியோவில் 7/10/2024க்கான நடப்பு நிகழ்வுகளை பார்க்கலாம். முதலாவதாக கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திறந்திருக்காங்க. அதற்கான கட்டண விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. இந்த வீடியோக்கான வெப்சைட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். இந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்காவில் கண்ணாடி மாளிகை, அயல்நாட்டு பறவையகம், இந்த மாதிரி பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இருக்குது. இது திங்கட்கிழமை திறந்திருக்காங்க. இந்த பூங்காவை பார்க்குறதுக்கு பெரியவர்களுக்கு 100 ரூபாயும் சிறியவர்களுக்கு 50 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. மற்ற சிறப்பு அம்சங்களை பார்வையிடுறதுக்கு தனித்தனியே கட்டணம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது மதுரையில் நவம்பர் 21 உலக கவிஞர்கள் மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவை அருள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேயே முதல் முறையாக உலக கவிஞர்கள் மாநாடு மதுரையில் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி நடக்க போகிறதா தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் அவை அருள் தெரிவித்திருக்காரு. அடுத்தது இந்தியா ஓமன் கடற்படைகள் 5 நாள்கள் கூட்டுப்பயிற்சி. இந்திய கடற்படை நீண்ட தூர பயிற்சிக்கு முதல் முறையாக ஓமன் நாட்டுக்கு போகிறாங்க. இந்திய கடற்படையோட முதலாவது பயிற்சி படை பிரிவும் இந்திய கடலோர காவல் படை வீரர்களும் 5 நாள்கள் பயிற்சியில் பங்கேற்க போகிறதா பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவிச்சிருக்காங்க. முதல்வர் கோப்பை மாநில போட்டிகளில் கோவை மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்கு. தமிழ்நாடு முதல்வர் கோப்பைக்கான மாநில விளையாட்டு போட்டிகளில் பதக்கப்பட்டியலில் கோவை மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்கு. சிலம்பத்தில் சென்னையும், பேட்மிண்டனில் கோவை, செங்கல்பட்டும் ஜெயிச்சிருக்காங்க. வாகை சூடினார் கோகோ கஃப். அவர் யாருன்னா சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவோட கோகோ கஃப் அப்படிங்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சாம்பியன் ஆயிருக்காங்க. அடுத்தது 15 லட்சம் பேர் பார்வையிட்டிருக்காங்க. லிம்கா சாதனை புத்தகத்தில் விமானப்படை சாகச நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கு. மெரினாவில் நடந்த விமானப்படையோட சாகச நிகழ்ச்சியை 15 லட்சத்துக்கும் அதிகமானோர் பார்த்ததா சென்னையில் இருக்கக்கூடிய பாதுகாப்பு படையோட பத்திரிகை தொடர்பு அலுவலகம் சொல்லியிருக்காங்க. இது லிம்கா சாதனை புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா திறந்திருக்காங்க. அதற்கான கட்டண விவரங்களை வெளியிட்டிருக்காங்க. மதுரையில் நவம்பர் 21 உலக கவிஞர்கள் மாநாடு நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வளர்ச்சித்துறையோட இயக்குனர் அவை அருள் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்தியா ஓமன் கடற்படைகள் 5 நாள்கள் கூட்டு பயிற்சி நடக்க போகுது. முதல்வர் கோப்பை மாநில போட்டிகளில் கோவை மாவட்டம் முதலிடம் பிடிச்சிருக்கு. கோகோ கஃப் அப்படிங்கிறவங்க சீன ஓப்பன் டென்னிஸ் போட்டியோட மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் ஆகியிருக்காங்க. லிம்கா சாதனை புத்தகத்தில் விமானப்படையோட சாகச நிகழ்ச்சி இடம்பெற்றிருக்கு. 15 லட்சம் பேர் பார்வையிட்டிருக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.